இப்ப எல்லாம் சின்ன சின்ன பசங்க குழந்தைங்களுக்குலாம் கூட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது. இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு, சின்ன குழந்தைங்களுக்கு யூரின் ஹோல்ட் பண்றது ஒரு காமனான ஹாபிட். இதனால யூரின் தேங்கும் பிளாடர்ல பாக்டீரியா மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட். இதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ரெண்டு, சின்ன பசங்க தண்ணி கரெக்டான அமௌண்ட்டுக்கு குடிக்க மாட்டாங்க. இதனாலயும் யூரின் கான்சென்ட்ரேட் ஆகலாம். இதனால கூட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். மூணு, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமன். கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி வரும்போது ஒரு ஃபுல் பவல் யூரினரி ட்ராக்ட் மேல கம்ப்ரஸ் பண்ணும். இதனால இன்கம்ப்ளீட் எம்ப்டியிங் ஆகும். இதனாலயும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். நாலு, பர்சனல் ஹைஜீன் புவரா இருந்துச்சுன்னா, ஒரு பவல் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் கரெக்டா ஹேண்ட் வாஷ் பண்ணலனா நிச்சயமா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அஞ்சு, இந்த பபிள் பாத், சென்டட் சோப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா யுரித்ராவை இரிட்டேட் பண்ணலாம். இதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ரெண்டு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல நம்ம காமனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்கிறோம். ஒன்னு, கன்ஜெனிட்டல் யூரினரி ட்ராக்ட் டிஃபெக்ட். இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு யூரினரி ட்ராக்டே அப்நார்மலா இருக்கும். இந்த அப்நார்மாலிட்டினால இவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு, VUR ன்னு ஒரு கண்டிஷன். இதுல யூரின் கிட்னிக்கு ரிஃப்ளக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ரிகரண்டா ரிஃப்ளக்ஸ் ஆச்சுன்னா கிட்னி ஸ்காரிங் கூட அடையலாம். சோ இதனால ரிகரண்டா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது ரொம்பவே முக்கியம்.